சீமான் அவர்களே, நீங்க ஒரு டைரக்டர். ஹாலா போன டைரக்டர் நீங்க. அதாவது ஒரு சினிமால சொல்லுவான், எல்கேஜி படத்துல தோத்து போன அரசியல்வாதின்ற மாதிரி நீங்க தோத்து போன ஒரு டைரக்டர் நீங்க. உருப்படாத டைரக்டர்ஸ் இதுக்கு வந்துட்டீங்க. ஏதோ தமிழர் பிரச்சனை அது இது சொல்லி ஏதோ வந்துட்டீங்க. ரைட், ஏதோ பேசிங்கிறீங்க, ஏதோ வாங்கி சாப்பிட்டுங்கிறீங்க, வாழ்ந்துங்கிறீங்க. அப்படியே இருங்க, வேணாம் சொல்ல. ஆனா உங்க வாய்ஸ் சும்மா இருக்க மாட்டோம் பாத்தீங்களா? ஏதாவது பேசுறீங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, உங்க டைலாக் நீங்க உங்களுக்கு தேவைப்படுது பாருங்க. உனக்கு நம்ம நீ பைத்தியம் என்ன வேணா பேசுன்ற மாதிரி இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. இப்போ அப்படியே திணைக்கு தோணுது, உனக்கு என்னப்பா பைத்தியம் எதாவது சொல்லுவேன்னு சொல்லி அப்படி நினைச்சாலும் கடந்து போக முடியல. காரணம்னா, ஒரு ஏதோ ஒரு தலைவரை பற்றி தப்பு தப்பாக பேசுவீங்க, இல்லாத போல சேர்த்து பேசுவீங்க. அப்புறம் பிரபாகரனை பற்றி அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுவீங்க. சரியா? எனக்கு ஆமை கறி கொடுத்தாரு, அப்புறம் படகு ஓட்டி காமிச்சாரு, படகு இப்படி கவுக்கு பட்டு அதில் ஏறி இப்படி நம்ம நீந்தி போனோம் சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் டிசைன்ஸாக பேசுவீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இப்போ மாதர் சங்கத்தாளுங்களை எல்லாம் கஞ்சா கொடுத்து படுத்திட்டாங்களான்னு கேட்குறீங்க. ஒரு பெண்களை பார்த்து அப்படியே கேட்பீங்களா, சொல்வீங்களா? பெண்கள் கஞ்சா அடிக்கிறாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் உங்கள் வீட்டு பெண்கள் கஞ்சா அடிக்கிறாங்களா? சொல்லுங்க. இல்லை, அப்படி இருக்கணும். நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை வேற யாருன்னா இப்போ பெண் கஞ்சா அடிச்சு நீ கண் கூட பார்த்தீங்களா? உன நிறுவனம் கொடுங்க, அதை வச்சு தாங்க மற்ற பெண்களுடைய எடை போட்டேன்னு சொல்லி. இல்லை உங்கள் வீட்டு பெண்கள் கஞ்சா அடிக்கிறாங்களா? எப்படி பேசுறீங்க? எது வேணா பேசி இருப்பீங்களா? வேணாசிமானர்களே, நேரம் காலம் இப்படி இருக்காது. நீங்க தேவையில்லாத பாத்துங்கிறீங்க வேலை. உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆர்எஸ்ஓ பிஜேபி உங்களுக்கு நல்ல பணம் கொடுத்து நல்லா வளர்த்து விட்டாங்க உங்களை. நீ எதுனா பேசு, நாங்கள் சட்டம் திட்டம் உங்க மேலே எதுவுமே பாய மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி. அது போக 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? வெறி ஆயிட்டுது உங்களுக்கு. என்னவோ ஆயிட்டுக்கிறீங்க நீங்க. வேணாம், தயவுசெய்து இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்கு, திருந்துங்க, வாயை அடுக்குங்க. தேவையில்லாத பேர்லாம் பேசாதீங்க, பொய்யா பேசாதீங்க, திமிரா பேசாதீங்க. கொஞ்சமாவது அடக்கத்தோடு இருங்க.